காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறான். அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரான் இல்லையா. ஸோ இப்போ இது வரைக்கும் தான் நேற்று பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோன்னா ஹீரோயினுடைய வாய்ஸ் கேட்ட உடனே ஹீரோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்த மாதிரி நடிக்கிறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு பதறி போயிட்டு அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி நீ கீழே விழுந்த, எதுக்காக வந்துட்டு பெட்லேருந்து கீழே இறங்குன, எப்படி இவ்வளோ தூரம் வந்த, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ரொம்ப பெயினில் இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே அவகிட்ட, இல்லை டாக்டர் என்னால் சுத்தமாக நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, அவர் தெரியாமல் கண்டா சொல்லியிருப்பாரோ, நாமளே செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் நடக்க முடியல, அவர் சொன்னது உண்மைதான் போல், நான் லைஃப் லாங் வந்துட்டு இப்படி நடக்க முடியாமலே போயிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எதையும் யோசிச்சு குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு, முதல்ல நீ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வா, அதுக்கப்புறமா உன் கால் பிரச்சனையை பற்றி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம், முதல்ல நீ மென்டலி ப்ரிப்பேர்டாக இரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவனை பொறுமையாக கைத்தாங்களாக தூக்கிட்டு போயிட்டு அங்கே பெட்லலாம் உட்கார வச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் ரசிச்சிட்ருக்கான். இந்த அளவுக்கு வந்து இவள் கேர் பண்ணிக்கிறா, ஸோ கண்டிப்பாக அவளுக்கு லவ் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்கான். அவளை கொண்டு போயிட்டு பெட்டில் உட்கார வச்சோடனே ஹீரோக்கு கால் ஸ்லிப் ஆகி அப்படியே அவன் மேலே விழுந்துடுறா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறியாமல் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்காங்களா. ஹீரோயினுக்கு ஒரே ஷையாகிடுது. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அவள் கண்ணிலே காதல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக எழுந்துடுறா. அவளுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுதா. நான் வெளில போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி பார்க்குறேன், நீ கொஞ்ச நேரம் எங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓட பார்க்குறாளா. ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு, நீ என் கூட தானே இருப்ப, என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் நான் எங்கேயும் போக மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவங்க அக்கா கிட்ட அவளோட என்கேஜ்மெண்ட் ரிங் அவள் ரூமில் மிஸ் பண்ணிட்டதா சொல்லிட்டு தேடி கொடுக்க சொன்னால. ஸோ இப்போ அவங்க அக்கா அதை தான் தேடிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சுற்றி தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அங்கே கட்லுக்கு அடியில் தான் வந்துட்டு அந்த ரிங் விழுந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க அக்கா அதை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே, இவ எதுக்கு இப்போ இந்த ரிங்கை கேட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தனக்குள்ளே யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க இப்போ ஹீரோவையும் பார்க்கணுங்கிறதுக்காக இவங்க இருக்கக்கூடிய அந்த பக்கத்து ஊருக்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க அண்ணா கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, ஹீரோக்கும் லவ்வில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஹீரோயின் ஏதாவது ஒத்துக்கிட்டாலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆமாம், நீ முதல்ல டிரைவிங் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தியே, சாய் கூட உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தால, அது என்னாச்சு, இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கேட்கும் போது, இல்லை அது அப்போவே நான் கற்றுக்கிட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளாஸ் போகிறதில்ல, அதோட விட்டுட்டேன், அவருக்கு வேறு எதுக்காக பிரச்சனை கொடுக்கணும்னு. உடனே அவன் ரொம்ப நல்லவன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து இவ சொல்கிற பதிலை வச்சு கேட்குறான் நக்கலா. அவள் அது புரியாமல், ஆமாம்மா அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்ல டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆஹா, ஒரு வார்த்தை கேட்டால் இவ்வளோ புகழ்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டான். தங்கச்சிக்கு வந்துட்டு சாய் கேரிங் மட்டும்தான், அது காதல் கிடையாது. ஒருவேளை குடும்ப கட்டாயத்தின் பேர்னால கூட அவன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கலாம், இல்லைனா ஏதோ பாவப்பட்டு கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அப்போ ஹீரோனோட அக்காவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்லி அவ்வளோ வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டா தெரியுமா. அப்படி இருக்கிறவ உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் எப்படி அந்த ரிங்கை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம், நீ தான் தேவையில்லாமல் குழம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஹீரோயினோட அண்ணாவுமே வந்துட்டு, ஞாபகம் இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்பெல்லாம் பத்தலைன்னு நினைக்கிறேன், என் தங்கச்சி வந்து கொஞ்சம் கல்லஞ்சு காரியாக இருக்கா போல், ஸோ அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத அவளை நீயா சொல்ல வைக்கணும் அப்படின்னாக்க, நீ வந்து இப்போ வரைக்கும் அவளோட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பத்தலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உன்னோட ஆக்டிங் லெவலை நீ அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் ஆகணும். அவளை எப்படியாவது வந்து உன் பக்கத்தில் இழுத்து வச்சிருக்க மாதிரியும் உன்னை பற்றியே 24 மணி நேரம் யோசிக்கிற மாதிரியும் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோவும் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுறான். ஹீரோயின் கிட்டே எனக்கு கொஞ்சம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் அவனுக்காக ஹாட் சாக்லேட் கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் வந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அவளை திரும்பி கூட பார்க்கல. ஹீரோயின் என்னாச்சு உனக்கு, இதை குடிச்சா தானே உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோவும் எனக்கு தூக்கம்லாம் வராது, நான் வந்து நிறைய திங்ஸ் மைண்டில் போட்டு குழப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறான். அப்படியே என்ன வந்து குழப்பிட்டுருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, என்னோட மெயின் கன்சர்னே நீ தான், உன்னை பற்றி தான் நான் பெருசாக யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக்காக கேட்க, ஆமாம், நீ எதுக்காக இங்கே வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, நான் இந்த மாதிரி ஹேண்டிகேப் ஆகிட்டேன், ஸோ என்கிட்ட நீ எதுக்காக கேர் பண்ணி உன் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, இந்த சமயத்தில் சாங் ஆசைப்பட்டது கரெக்டு தானே, அவளுமே வந்துட்டு உன்னோட ஏஜ் குரூப்புங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே ஒரு நல்லவனா பர்ஃபெக்டாக இருக்கவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும், சந்தோஷமாக இருக்கணும் தானே ஆசைப்படுவீங்க. சாங் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டா, ஆனால் நீ என்ன கேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னோட லைஃப்பை வந்து பாஸில் போட்டிருக்க மாதிரி இருந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நீ பேங்காக் கிளம்பி போயிட்டு சாயை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்க நேரமாச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. அப்போ ஹீரோவும், நான் வாழ்கிறதே இந்த உலகத்துக்கு பாரம் தான் பார்த்தியா, என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக இங்கே கூட இருக்கவங்க எல்லாரோட லைஃப்புமே வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிறதுக்காக
ஆரம்பிக்குது. ஸோ நான்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லாமலே இருந்திருக்கலாம், நான்லாம் இருந்து மட்டும் இங்கே என்னத்தை சாதிச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மனசே நொந்து போயிடுது. என்னடா இது இவன் இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு டக்குன்னு அவனுக்கு முன்னாடி நீல் பண்ணிக்கிட்டு அவன் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற, நீ இறந்துட்டா எல்லாம் சரியாகிடும்னு நினைக்கிறியா, நீ இறந்துட்டா உனக்காக உனக்காக அப்படின்னு சொல்லி இழுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நீ இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் உனக்காக வந்து சோகமாக இருப்பாங்கன்னு தெரியுமா, அதே இதையும் யோசிச்சுக்காம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு உடனே எப்படியும் எல்லாரும் ஒரு தடவை சாக தானே போகிறோம், அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அதுக்கு நான் இப்போயே செத்துட்டேன், நான் தூக்கி போட்டுட்டு 2 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வேலையை பார்க்குறதுக்கு போயிடுவீங்கல்ல, ஸோ என்னால் வேறு யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, அவனை எப்படி சமாதானப்படுத்துறதே தெரியல, சூசைடல் தாட்ஸ் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அன்னைக்கு நைட்டு அவங்க அக்கா கூட தான் தூங்க போயிட்டுருக்காளாம். அவன் சொன்னதுலேருந்து அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துட்டுருக்கு. அவன் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்கானா, ஏதாவது ஒரு தப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்துட்டானா, எல்லாரும் வேறு தூங்கிட்டு இருக்கோமே, அவனை யார் பார்த்துப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மனசு இருப்பு கொள்ளாமல் அவள் டக்குன்னு வந்து அங்கே எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. அவங்க அக்கா தூங்கலை போல், இவளை தான் வந்து ஒரு கண்ணில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ ஹீரோயின் வந்து சத்தம் போடாமல் போன மாதிரி காலெல்லாம் பொறுமையாக எடுத்து வச்சு நடந்து போகிறத அவங்க அக்கா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போடாமல் இவளை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வராங்கன்றது தெரியாமல் நம்ம ஹீரோயினும் நாம் வந்து ஒரு நிஞ்சா மாதிரி போயிட்டுருக்கோம், நம்மளெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அவாட்டுக்கு போயிட்டே இருந்துகிட்ருக்கான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அவள் பொறுத்து பார்த்தோன்னா ஹீரோடைய ரூம் தான். இதை பார்த்தோன்னே அவங்க அக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. அங்கே வந்து பார்க்குறாளா, ஹீரோ வந்து அசையாமல் கொள்ளாமல் தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு பயமாயிடுது. உடனே அவன் மூக்கிலெல்லாம் கை வச்சு காற்று வருதான்னு பார்த்துட்ருக்கா. அவன் கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்க அப்பாடா அப்படின்னு சொல்லி அவள் அப்போ தான் ரிலாக்ஸே ஆகுறான். இவன் தூங்கிட்டு தான் இருக்கான், வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் வேறு ஏதாவது பண்ணிட்டா, நாங்கள் எல்லாருமே வெளியில் இருக்கோமே, இவன் மட்டும் ரூம்குள்ளே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே முணங்கிட்டு இருக்கான். பிறகு ஹீரோ கை காலெல்லாம் கண்ண மணிக்கு நீட்டிட்டு தூங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து அவள் பக்கத்தில் அடக்க ஒடுக்கமாக வந்து படுக்கலாம் வைக்கிறான். அதுக்கப்புறமா அவங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்குறாளா, அந்த சமயத்தில் அங்கே ஃப்ரூட்ஸ் கூட ஒரு நைஃப் இருக்கிறத பார்த்துட்றா. ஐயோ கத்தியா, இவன் இந்த கத்தியை வச்சு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அவள் மைண்ட் வந்து ஓவர் டைம்லாம் பார்க்க ஆரம்பிக்க அவள் அந்த கத்தியை தூக்கிட்டு இது இங்கே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு தனக்குள்ளவே பேசிக்கிட்டு கிளம்புறான். இப்போ கத்தி இருக்குன்னா வேறு ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸும் இந்த இடத்துலலாம் இருக்குமே, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க பாஞ்சு தேண்டிக்கிட்டு அங்கே ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைக்கிற சிஸ்ஸரு, லெட்டர் ஓப்பனர்னு எல்லாத்தையுமே கையில் தூக்கிக்கிறா. ஸோ இதெல்லாத்தையுமே ஹீரோ முழிச்சிட்டு தான் இருக்கான் போல். அவன் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அக்கா வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவளுக்கு பித்து பிடிச்சி போய் கிடக்கு, கேட்டால் இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்கு கையில் கிடைச்சது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டாங்கிறது கிளம்பி போகிறாளா. ஹீரோவுமே கண்வழிச்சிட்டு இவ எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, இவ கண்டிப்பாக நான் லவ் பண்ணுறா, இப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிக்கிறான். ஸோ அடுத்த நாள் தான் ஃபைட்டே அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, பார்த்தா அது விரிசல் விட்டு உடஞ்சி போயிருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் போல், ஃபோட்டோ உடஞ்சிட்டா அந்த நபருக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவங்க அந்த பக்கமாக திருப்ப அவங்க அண்ணா வேற ஐயோ அவன் ஏற்கனவே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், ஃபோட்டோ வேற உடஞ்சி போச்சு, அப்போ ஹீரோ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கேட்டுட்டு நான் போய் அவனை காப்பாற்றுறேன்ட்டு அங்கேருந்து ஓடுறாரு. உடனே ஹீரோயினும் ஐயோ என்ன பேசுகிறீங்க எல்லாரும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முந்திக்கிட்டு ஓடுறா. ஹீரோ பார்த்தோன்னா இவங்களுடைய பிளான் படி வந்துட்டு ஒரு மலையோடைய உச்சிக்கு வந்து நின்றுட்டுருக்கான். அது ஒரு குட்டி மலை தான். இப்போ ஹீரோ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னடா இது பிளான் பண்ணப்போ இது வந்து குட்டி ஹைட்டாக இருக்கும்னு நினச்சி இப்போ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே தனியாக முணங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கமாக இவங்க எல்லாரும் ஓடி வராங்களா, ஹீரோ இந்த சர்வன்ட் கிட்ட ஓடி வந்து கேட்குறான், ஹீரோவை பார்த்தீங்களா செஞ்சிங்களான்ட்டு. ஆமாம் இப்போ தான் பாஸை பார்த்தேன், அவர் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணார், ஸ்ட்ரேஞ்சாக நிறையா விஷயம் சொல்லிட்டு போனார் அப்படின்னோடனே என்ன சொன்னாருன்னொடனே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் உங்களை கூட வந்துட்டு நல்லா பார்த்துக்க சொன்னார், உங்களை ஹாப்பியாக இருக்கணும் கில்ட்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கும் பக்குன்னு ஆகிட்டு இருக்கு. உடனே அங்கே ஹீரோயினோட அண்ணாவும் அவன் எந்த பக்கம் போனான் அப்படின்னு சொல்லி கேட்க சர்வெண்ட் ஒரு பக்கம் கை காட்டுறாரா. ஐயோ இந்த இடத்துல வேறு நிறைய மலைலாம் இருக்கே, இவன் வேறு வீல் சேரில் போயிட்டுருக்கானே, என்ன ஆகுதோ ஏதாகுதோ இவன் ஏதாவது மலை உச்சிக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஓவராக ஹைப் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் பிச்சுக்கிட்டு ஓட ஹீரோயின் அவங்க அண்ணாவை தள்ளி விட்டுட்டு முந்திக்கிட்டு அவள் ஓடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வந்து அந்த மேடு மேலே நின்றுட்டு இருக்கான்ல, அது மவுண்டெயின் கூட இல்லை, ஒரு மேடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவன் நின்றுட்டே இருக்கான். அப்போ ஹீரோனோட அண்ணா ஓடி வந்துட்டு என்னடா பண்ணுற, சீக்கிரம் குதிடா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும் இவ்வளோ பள்ளமாக இருக்குது, என்னால் குதிக்க முடியாது, எனக்கு அடிபட்டுரும் அப்படின்னோடனே இதெல்லாம் நைட்டு நீ பிளான் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ என் தங்கச்சி வந்துட்டு இருக்கா, மரியாதை குதிச்சு தொலைடா அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் நான் நினச்சி கூட பார்க்கலடா, இது கொஞ்சம் பெருசாக தான்டா இருக்குது பள்ளம், எனக்கு அடிபடும்டா அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கும் போது அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஹீரோடைய பேர் சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருக்கும் அப்படியே பயம் வந்துடுது. ஐயோ பிளான் வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சிருமோ, சீக்கிரம் குதிச்சு தொலைடா அப்படின்னு அவங்க அண்ணா கத்த ஹீரோ பகீர்னு
கீழே வந்து குதிச்சிடுறான். அந்த இடத்துல வந்து குதிச்சதுல கால் ஸ்லிப் தமிழ் படத்தில் வர மாதிரியெல்லாம் கண்ணாபின்னான்னு உருண்டு போயிட்டுருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அண்ணா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோயினும் அங்கே ஹீரோயினோட அக்காவும் வந்துடுறாங்க. என்னாச்சு, வீல் சேர் மட்டும் இங்கே இருக்குது, ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போது அதுதான் எனக்கும் தெரியல, நான் வரும்போதுலேருந்து சேர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் போது தான் ஹீரோவுடைய முனங்கல் சத்தம் கீழே இருந்து கேட்குது. ஆக்சுவலாக அவனுக்கு நிஜமாவே இப்போ அடிபட்டுருச்சு போல். ஸோ இப்போ ஹீரோவுடைய அண்ணன் தான் வந்துட்டு அங்கே பார்த்துட்டு ஐயோ இருங்க இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்துட்டு அப்படியே ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஓவராக வந்து பில்டப் கொடுத்துட்ருக்கான். டே இங்கே புடுறா அங்கே புடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே விழுந்தடிச்சு வந்துட்டு யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு பெருசாக அடிப்படல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க. அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பயங்கர ஷாக் ஆகி போயிடுது. என்னடா இது மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மொமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்கா டக்குன்னு யோசிச்சுட்டு சர்வெண்ட்டை பார்த்து நீ போய் டாக்டரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அடுத்தது அவங்களும் வந்துட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்க அண்ணாக்கு கண்ணில் சிக்னல் காட்டிட்டு ஓடி போயிட. அவங்க அண்ணாவும் ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாம் செம வெயிட்டுமா, நம்மளால தனியாக தூக்க முடியாது, நான் போய் ஆள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இப்போ தனியாக இருந்துட்டுருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோவுமே என்னை ஏன் காப்பாற்றினீங்க, நான்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, நான்லாம் செத்துருக்கணும், அந்த முடிவோடு தானே இங்கே வந்தேன், எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னொடனே ஹீரோயின் வந்துட்டு உளராத நீ எல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. நான் ஏன் சாகக்கூடாது, எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறேன்ல இப்படியெல்லாம் பேசாத, நீ சாகக்கூடாது, நீ வந்து உயிரோடு தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுதான் ஏன் எனக்கு ஒரு காரணம் சொல்லு, ஏதாவது ஒரு காரணம் வேலிடாக நீ சொல்லு, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சாகிறத பற்றி யோசிக்காமல் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் உடனே டக்குன்னு இவனை சமாதானப்படுத்தணுங்கிறதுல சாகக்கூடாது ஏன்னா நான் 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 அப்படிங்கிறா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வந்து ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் நாங்கிறத தவிர அதுக்கு மேலே அவளுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது போல். ஸோ ஐன்ட்டு அவள் அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டாக அவள் சொல்ல வரப்போ அங்கே வந்து அந்த சர்வெண்ட் ஓடி வந்திருந்தாரு. டாக்டர் வந்தாச்சுன்னு கத்திக்கிட்டு ஹீரோக்கு நொந்தே போயிடுது. பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு தரையில் கை காலுன்னு எல்லாத்தையும் ஓங்கி டபக்குன்னு அடிக்கிட்டு இருக்கான். நான் போனவன் கரெக்டாக டயத்துக்குன்னு வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டானே, அவள் சொன்னதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடாது, உனக்கு எங்கடா டாக்டர் அதுக்குள்ளே கிடச்சாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ ஒன்று கவலைப்படாத, டாக்டர் வந்துட்டாரு, நீ சரியாயிடுவ அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவனை தூக்கிட்டு வந்து ரூமில் வச்சு அங்கே டாக்டர் யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலாக வந்து சர்வெண்ட் வந்து கூப்பிடலான்னு சொல்லி தான் கிளம்பியிருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு. அதுக்குள்ளே இந்த டாக்டர் வந்துட்டு அவராகவே வாலண்டியராக ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்காரு போல். ஸோ இதான் சமயம்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் வந்தாச்சு நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஹீரோயினும் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவருமே விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்து கொஞ்ச நாள் ஆனதுனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நல்ல வேலை நான் வந்து சமயம் கரெக்டாக போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இருக்குது, நீங்கள் அவர் செக் பண்ணீங்கல்ல, என்னாச்சு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படியே தான் இருக்காருன்னு உடனே சரி அப்போ மெடிசன்ஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ ஒரு கண்ணில் பார்க்குறாரா, ஹீரோ வந்துட்டு தலையாற்றான். உடனே அவர் இல்லை மல்டிவிட்டமின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மல்டிவிட்டமின் மட்டும் கொடுத்தா போதுங்கிறீங்க, என்னங்க டாக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே அங்கே டாக்டருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஹீரோயினோட அண்ணா தான் அவளை கொஞ்சம் காம் பண்ணுறான். இங்கே பாரு அவர் படித்து டாக்டர் ஆகி வந்திருக்காரு, எனக்கு தெரியாததான் நம்மளுக்கு தெரிய போகுது, அவர் கேள்விலாம் கேட்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை கொஞ்சம் கூல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த பக்கமாக என்னெல்லாம் ஏன் காப்பாற்றுறீங்க, நான்லாம் இருக்கவே வேண்டாம், டாக்டர் கூட இப்போ சொல்லிட்டாரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் இப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறதுக்கு நான் செத்து தொலைச்சிட்றேன் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பையில் ஹீரோயின் வழி அனுப்புறேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட ஹீரோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் போன உடனே ஹீரோ சடார்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு அந்த டாக்டர் சரியான சமயத்தில் வரலடா, கெட்ட சமயத்தில் வந்திருக்கான்டா, இன்னும் 2 நிமிஷம் விட்டுருந்தா அவன் என்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணியிருப்பாடா, கன்ஃபஸே பண்ணியிருப்பான், அப்படி இருக்கப்போ இவன் வந்து தொலைச்சிட்டான், அதனால் இந்த சர்வெண்ட் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான், போச்சு இவன் வாயிலேருந்து இந்த ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்குள்ளே நான் நிஜமாவே செத்து போயிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கும் போது டேய் இருடா இன்னொரு பிளான் பண்ணிக்கலாம், இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அண்ணாவும் அவனை காம் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் வந்து டாக்டர் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கா. நல்ல வேலை டாக்டர் வந்துட்டு சீக்கிரமாக வந்தார், சர்வெண்ட்டும் நம்மக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணனால உங்களுக்கு பெருசாக எதுவும் அடிப்படாமல் போயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்ன உடனே ஹீரோ வந்து நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே என்ன விஷயம்னு உடனே ஹீரோயின் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அந்த சர்வெண்ட் வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தியே, என்ன காரணம் அது இப்போ சொல்லுன்ன உடனே ஹீரோயின் வந்து எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. நீ தானே சொல்ல வந்த, உனக்கு எப்படி அது ஞாபகம் இல்லாமல் போகும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயினுமே எனக்கு ஞாபகம் எல்லாம் மறந்துச்சுன்னா விடுங்களேன், அதையே போட்டு நம்ம ஏன் கிண்டிட்டு இருக்கணும், இப்போ நீங்கள் எப்படி சரியாகிறதுன்னு மட்டும்
பாருங்கள், டாக்டர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் இவன் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் தூங்கியே போயிட்டான். அப்போ ஹீரோயினும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா, இவன் வந்து இப்படியெல்லாம் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோவுமே அவன்கிட்ட திரும்ப பேச்சு எடுக்கிறான். இங்கே பாரு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் உன்னை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், உன்கிட்ட ரொம்ப ரூடாக அருகன்ட்டாலாம் பிஹேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ என்னால் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போக முடியும்னு வச்சுக்கோயேன், நான் பண்ணதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் விட்டுருவேன், உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் தெரியுமா. அப்போ வந்து கண்டா உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, நீ என்னை வந்து இந்த மாதிரி சிம்பத்தைஸ் பண்ணாமல் ஜென்யூனாக வந்து என்னை விரும்புறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் இந்த மாதிரி பின்னாடியெல்லாம் போக முடியாதுல்ல, நடந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காதீங்க, இனிமே வந்து எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கன்னு உடனே, உனக்கு நிஜமாவே வந்துட்டு யார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் இருக்கக்கூடிய நிலமையில என்னைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமா இல்லையா, எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுற, பல தடவை கேட்டுட்டேன் நீ ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுமே என்ன நான் அப்படின்ட்டு அதே திரும்ப நாளே நின்றுட்டுருக்கா. அப்படியே வந்து நின்றுட்டுருக்கும் போது தான் அவள் திரும்ப இப்போயாவது சொல்லிடுவா அப்படின்னு ஹீரோ எதிர்பார்த்துட்ருக்கான். ஆனால் அங்கேயும் ஒரு வில்லங்க வந்துடுது, இந்த தடவை சாய் மூலமாக. ஸோ சாய் அங்கே வந்துட்டு ஹீரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். இன்னும் இவன் வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவன் வந்த உடனே ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. சாய் வந்திருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயினோட அக்கா அங்கே விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து அவள் கொஞ்சம் தூரத்தில் நின்று இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ சாய் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், பட் பார்க்க வராமல் இருந்ததுக்காக சாரி கேட்டுக்கிறேன், ஸோ இப்போ எப்படி இருக்க என்ன ஏதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா சாய் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறதுக்கே ஸ்பேஸ் கொடுக்காம, இங்கே பாரு நான் வந்தது உன்னை பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, ஹீரோயின் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறதுக்காகவும் தான். இந்த சமயத்தில் நான் அவகிட்ட பேசுகிறது வந்து சரி கிடையாதுன்னு எனக்கே தெரியுது, இருந்தாலும் நான் வந்து அவகிட்ட இப்போ பேசியே ஆகணுங்கிற ஒரு முடிவில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு ஹீரோயினை பிடிக்காதில்ல, நீ அவளை காதலிக்கலல்ல, அது மட்டும் இல்லாமல் அவளோட என்கேஜ்மெண்ட்டும் பிரேக்கப் பண்ணிட்டல்ல, ஸோ பேசாமல் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்கு தான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கேட்டோடனே ஹீரோயினோட அக்கா பின்னாடி இருந்து அப்படியே அழுதுகிட்டே அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவுமே வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து முழிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் ஹீரோ கிட்ட எல்லா விஷயமே பேசிட்டேன், இந்த மாதிரி உங்களுடைய என்கேஜ்மெண்ட் தான் நின்று போயிடுச்சுல்ல, அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து கேட்குறதுக்கு வந்திருக்கேன், நம்ம பேங்காக் போன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்தெல்லாம் தான் இப்போ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தேன்னொடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோயினை சொன்னான் அப்படின்ன உடனே அவன் சொன்ன பதிலெல்லாம் விடு, நீ என்ன எனக்கு பதில் சொல்ல போகிற அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாய் கேட்குறான். அப்போ ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்துட்டு சாரி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. உடனே சாயும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, ஏன்னா நீ ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, நீ அவனை தான் விரும்புகிற கரெக்டா, நீ வந்து உன் மனசை புரிஞ்சு நான் பேசிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது, என்னடா இது மனசில் இருக்கிறத சொல்கிறான், அப்புறம் எதுக்கு இந்த ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாயுமே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே உன் மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ வந்து ஏன் அதை ஏற்றுக்காமல் அடம் பண்ணிகிட்டு இருக்க, ஹீரோக்கிட்ட முன்னாடி வந்து தப்பாக பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவன் உன்னைய லவ் பண்ணுறாங்கிறதும் உனக்கு தெரியும், உன் மனசில் அவன் தான் இருக்காங்கிறதும் உனக்கு தெரியும், எதுக்காக நீ வீம்புக்குன்னு சொல்லிட்டு அவனை தூரமாகவே வச்சிட்ருக்க, இதனால் உங்கள் 2 பேருக்குமே கஷ்டம் தானே, உன்னோட லவ்வை நீ எப்போ வந்து உணர போகிற, எப்போ நீ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிற, அப்போ தான் உங்கள் 2 பேருக்குமே மைண்டு ஃப்ரீ ஆகும், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினுக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்தான், அப்புறம் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாய் இங்கே என்னடா பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கேட்கும் போது அதுக்கு ஹீரோவுமே வந்துட்டு தெரியல, இந்த மாதிரி ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்கேஜ்மெண்ட்டு தான் உனக்கு நிறுத்திட்டல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து என்ன தாண்டா நடந்துச்சு நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்லிடுறான், இந்த மாதிரி வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட் நின்று போயிடுச்சு, நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டான். நான் ஆமான்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் லவ் பண்ணுறேன் தான், ஆனால் அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவளுக்கு என் மேலே காதல் இல்லை அப்படின்னா அவள் உன்னையே தான் விரும்புகிறானா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நானுமே எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே ஹீரோயினும் இவனும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கட்டும், என் கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவனுமே சரி நான் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டான். இதுக்கும் மேலே என்னடா இருக்குது, நம்ம பிளான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு, இதுக்கு மேலே நான் எதுக்காக நடிக்கணும், என்ன தான் மாறப்போதிங்க அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனோட அண்ணாவுமே வந்துட்டு எனக்கே ஒன்றும் புரியலடா, எல்லாமே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பக்கமாக சாய் வந்துடுறான். ஸோ அவன் வந்த உடனே என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயினோட அண்ணாவும் இல்லை அவங்கள பற்றியெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பெல்லாம் வந்து இழுத்துட்டு இருக்கும் போது அப்போ சாயுமே நான் ஹீரோயின் கிட்ட பேச வேண்டியது
இதெல்லாம் பேசிட்டேன், அவளும் நானும் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு முகத்தில் ஆடலை, அவனுக்கு அப்படியே பயமாக இருக்குது. ஹீரோயின் என்னதான் முடிவு பண்ணியிருப்பா, இனிமேல் வந்து தனக்கு அவள் சொந்தமானவ கிடையாதா அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ பார்த்தா இவன் விடாமல் ஹீரோயினோட அக்கா எங்கே இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இங்கே ஹீரோயினோட அண்ணாவும் அவன் இப்போ தான் வந்து கார்டன் பக்கமாக போனால் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரின்ட்டு இவன் அங்கேருந்து சத்தம் போடாமல் கிளம்பிடுறான். இப்போ ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் கிட்ட அப்படி என்ன பேசுனா, இப்போ எதுக்காக அக்காவை பார்க்கறதுக்கு போகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா சாய் வந்து திரும்ப ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது கேள்விப்பட்டுட்டு அவங்க தனியாக வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ அந்த சர்வெண்ட் வராரு. ஸோ சாய் உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை வாங்கிட்டு இவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதில் பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் நான் அதை வந்து தப்பாக தான் புரிஞ்சிருக்கேன் போல். ஸோ அதுக்காக வந்து பெருசாக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோட தங்கச்சிக்கு நீங்களே டீச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ஏற்றுப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் டீச்சராக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையில் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்குன்னு நானே ஒரு டிரைவராக இருந்து வேலையை பார்க்கலாமா? எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட பழகணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கான். ஸோ இதை படிச்சுட்டு இவங்களுக்கு முகத்தில் ஆடலை. என்னடா இது, என்னென்னவோ நடந்துட்டுருக்கே, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா சாய் அங்கே வந்துடுறான். இப்போ எனக்கு பதில் சொல்கிறீங்களா? நான் வந்து உங்களுக்கு அண்ணனா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல வெல்விஷராக, ஒரு நல்ல லவ்வராக, ஹஸ்பண்டாலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்க அக்கா அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க சந்தோஷத்தில். அப்போ வந்து அவங்க அப்படியே பதில் சொல்லாமல் நிற்கும் போது, என்னடா இவன் நேற்று ஒருத்தியை லவ் பண்ணான், இன்றைக்கி இன்னொருத்திக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னை பார்த்தா கேவலமாக கூட தோணலாம். ஆனால் என் தங்கச்சி என்கிட்ட பேசினதுக்கு பிறகு தான் நான் உங்களை விரும்புகிற விஷயமே எனக்கு வந்து உணர முடிஞ்சுது. அப்போ தான் நான் வந்து தெளிவாகவே ஆனேன். ஆக்சுவலாக வந்து ஹீரோயினுக்கு மேலே எனக்கு இருந்தது வந்து ஒரு அட்ராக்ஷனும் ஒரு லைக்கும் தான். உங்கள் மேலே இருக்கிறது தான் உண்மையான காதலுங்கிறத நான் என் தங்கச்சி பேசினது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகத்தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இங்கே ஊருக்கு வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே பின்னாடி வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய கன்ஃபியூஷனை முடிச்சுட்டேன். எனக்கு வந்து லைஃப்பில் சான்ஸ் கொடுப்பீங்களா? நான் உங்களை மட்டும் தான் இப்போ விரும்புகிறேன், உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்து பயங்கரமாக ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டே எனக்கும் தான், எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே ரெண்டு பேரும் அப்படியே லைட்டாக வந்து கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு சூப்பராக வந்துட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சாயுமே அதுக்கப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். அவளுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை கையில் வச்சுட்டு ஹீரோவை பற்றின நினைப்பிலேயே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி சாய் வந்து ஒரு வழியாக இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், நம்மளையும் புரிய வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கமாக ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவும் அவன் அந்த பக்கம் தனியாக சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாய் வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் இவளுக்கு இந்த சந்தோஷமே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவனோட ரூமில் இருக்கையில் அப்போ வந்து ஹீரோவனோட அக்கா வந்து இந்த ஹாப்பியான நியூஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாய் என்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணால் நானுமே கன்ஃபெஸ் பண்ணிட்டேன், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னோட அண்ணாக்கு மட்டும் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துட்டுருக்கு. அவனுக்கு வாயெல்லாம் பல்லாகிடுது, தங்கச்சிக்கு லவ் வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோவுமே பயங்கர ஒரு ஷாக்கில் கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருக்கான். எப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆச்சு, என்ன சொல்லிட்டுருக்கீங்க, சாய் எப்படி உங்களோட லிங்க் ஆனால், எப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவாட்டு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்க. அப்போ வந்து ஹீரோயினோட அண்ணா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடே இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே உங்களை மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. என் தங்கச்சிக்கு பல நாளாக வந்து அவன் மேலே காதல், அவன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அதுக்கப்புறம் முகமெல்லாம் பல்லாம் மாறிடுது. ஆஹா, ஹீரோயின் வந்துட்டு அப்போ இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்கா, நாம் நினச்ச மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாங் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப பெருமை பண்ணி பேசிகிட்டு இருக்கா போல். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி வந்து ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது சாங்குக்கு ஒரு பெஸ்டி இருப்பாள், அந்த ராயை கூட சாங் அறிமுகப்படுத்தி வைப்பாளே, அவகிட்ட வந்து கேட்குறாங்க ராய் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப பணக்காரன் தான், எனக்கு ராய் வந்துட்டு எந்த ஏரியா அப்படிங்கிறது தெரியும், அதாவது எந்த சைடு ஊர்லேருந்து வரான்னு தெரியும், ரொம்ப வெல்த்தியானவனு தெரியும், மற்றபடி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. சொல்லப்போனால் சாங்குக்கு கூட தெரியாது அவன் ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக அவனை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணுறான் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவளுமே ஒரு குழப்பத்தில் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அந்த ராய் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப வெல்த்தி தான் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி. பட் அவன் வந்து முறைப்படியெல்லாம் சம்பாதிச்சு இல்லை ஜென்ரேஷன் வைஸ் எல்லாம் வந்துட்டு பணக்காரங்களாக இருந்தெல்லாம் வரல. அவன் ட்ரக்ஸை கடத்துறவனாக இருந்துகிட்ருக்கான். இப்போவுமே அந்த மாதிரி ட்ரக் டீலிங் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான். அது மூலமாக தான் அவன் இவ்வளோ பணக்காரனாக இருந்திருக்கான் போல். ஸோ இப்போ இதெல்லாம் தெரியாமல் தான் சாங்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் சேர்ந்து வெட்டிங்கான எல்லா
எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் வெட்டிங் கவுன் எல்லாம் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ராயை வர சொன்னியா இல்லையா, என் ஃப்ரெண்டு அவனுக்காக சூட் ரெடி பண்ணிட்டாங்க, போட்டு ஃபிட் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சாங் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வேலையாக இருக்கான். பட் இன்னைக்கு வரந்தா சொல்லியிருக்கான், கொஞ்ச நேரத்தில் வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட் அங்கே விழுந்தடிச்சு ஓடி வரான் நியூஸ் பேப்பரை தூக்கிக்கிட்டு. என்னாச்சு, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நியூஸ் பேப்பர் பார்க்கலையா நீனு, ராயை பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, சாங்கும் ராயை பற்றி வந்திருக்கா, ஆஹா நியூஸ் பேப்பரில் வர அளவுக்கு அவன் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் அங்கே பேசிக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நியூஸை படிக்காமல் எதுவும் முடிவுக்கு வராதிங்க, முதல்ல படிங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை அவங்க கையில் திணிச்சு விட்றான் அந்த ஃப்ரெண்டு. அப்புறம் தான் சாங்கோடைய அம்மா வாங்கி வாசிக்கிறாங்க. ட்ரக் எல்லாம் கடத்தின கேஸில் போலீஸ்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டானோ, இப்போ போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டதாகவும் கேட்ட உடனே நான் ஹீரோயினை கிட்ட தோற்று போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாங் மயக்க போட்டு விழுந்துடுறா. ஸோ இப்போ வந்து ராய் அரெஸ்ட் பண்ண விஷயம் இந்த பக்கம் ஊரில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிடுது. ஹீரோயினோட அண்ணா தான் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தால அவன் வந்து ரொம்ப மோசமானவன் போல், போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்குன்னு உடனே அதுக்கு ஹீரோயினோட அக்கா ரொம்ப பரிதாபப்பட்டுட்டு நல்லா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக சாங் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்களா. சாங்கோட அம்மா தான் வந்துட்டு ரொம்ப மோசமானவங்களில் என்ன பழிச்சு காட்டுறதுக்காக ஃபோன் பண்ணியா, உன் தங்கச்சியும் நீயும் நல்லா இருக்கீங்க, என் பொண்ணு இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே மசிஞ்சு போயிட மாட்டோம், நாங்கள்லாம் வந்து நல்லா இருக்கோம், நாங்கள் வந்து இந்த விஷயத்தை தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு போயிடுவோம், உன்னோட இந்த அக்கறைலாம் எங்களுக்கு தேவையில்லை, ஃபோனை வையின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினோட அண்ணாவுமே உனக்கு இந்த வேலை தேவையா, அந்த அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல, எதுக்காக தேவையில்லாமல் அவங்ககிட்ட வாயை கொடுக்குற, அதுங்களுக்கு நல்லா வேணும் தான், அதுங்க வந்து மற்றவங்களெல்லாம் எப்படி நடத்துச்சிங்களோ அதே நிலைமைக்கு தான் இப்போ அதுங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கர்மா கிடச்சிருக்கு, அதுங்களுக்கு இதெல்லாம் போதாது, இவனை மாதிரி ஆளுங்கக்கிட்டே அதுங்கெல்லாம் மாட்டி அவஸ்தைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோடைய வீட்டில் அடுத்த பிளான் வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருப்பார் இல்லையா, அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட இந்த ஆக்டிங்கை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிறகு அவருமே வந்துட்டு பாஸுக்காக நீங்கள்லாம் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நானும் பாஸ்க்காக ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, ஸோ பாஸோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுல இனிமேல் எனக்கும் முக்கிய பங்கு கொடுங்க, நானும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு உடனே உங்ககிட்ட இப்போ இந்த விஷயத்த சொன்னதே உங்களால் வேலையாகணுங்கிறதுக்காகத்தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த பாட்டை ரெக்கார்டரில் நீங்கள் கரெக்டாக போட்டு விட்டுணும், அதை நீங்கள் தான் போட்டிங்கணும் இல்லை நாங்கள் தான் போட சொன்னணும், ஹீரோயினுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு உடனே அவர் நைட்டு சமயம் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்த உடனே போட்டு விட்டுடுறாரு. ஹீரோயின் அவர் ரூமில் இருக்கா, ஹீரோ தனியாக இருந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் ஹீரோவும் அந்த பாட்டை கேட்ட உடனே பழைய நினைவுகள் வருது. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த கிங் அண்ட் குயினாக வின் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தான் அது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே வந்து அந்த பாட்டை ரசித்து பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வெளியில் வாக் வருவாளா. அப்போ ஹீரோ அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து இந்த பாட்டை கேட்ட உடனே மனசில் நிறைய நினைவுகள், அதனால் தூங்கலை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷையாக போயிடுது. அப்போ ஹீரோவுமே நீயும் அதனால தானே தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோயின் வந்துட்டு இப்படி அப்படின்னு தலையை ஏதோ ஒரு பக்கம் அசைச்சு வைக்கிறா. அப்புறம் ஹீரோவுமே இப்போ மட்டும் நான் நல்லா இருந்தேன், என்னால் நடக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருப்பேன், ஆனால் என்னால் தான் இப்போ பண்ண முடியாதுல்ல, ஸோ உன்னோட டான்ஸ் பண்ணுற ஆசையை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே அதனால் என்ன, நம்மளால் கண்டிப்பாக டான்ஸ் பண்ண முடியும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி அவனை அப்படியே மேலே தூக்கி விடுறா. பிறகு அவனோட கையை இழுத்து அவளுடைய இடுப்பில் வந்து வச்சுட்டு அவளாவே கை கோர்த்துக்கிட்டு ஹீரோ கூட டான்ஸ் பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்கிறான். ஒரே இடத்துல நின்றுட்டே சும்மா பாடி மட்டும் லைட்டாக ஸ்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் எல்லாமும் வச்சிட்ருக்க ஹீரோ அந்த ஒரு மொமெண்ட்டையும் ரசிச்சிட்ருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினோட அண்ணா அக்கா அப்புறம் அந்த சர்வெண்ட்டுன்னு எல்லாருமே பார்த்து இவங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக லவ்வை கன்ஃபஸ் பண்ணிடுவா அப்படின்னு அவங்க அங்கே பேசிட்டு நிற்கையில் கரெக்டாக அந்த சர்வெண்ட் ஹச்சுன்னு ஒரு தும்மலை போட்டு விட்டுடுறாரு. ஹீரோயின் அவ்வளோதான், இந்த டான்ஸ் ட்ரெயின்ஸ்லேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறா. இன்னமும் சவுண்டு கேட்டுச்சுன்னு அவள் தலையை திருப்பி பார்க்க சர்வெண்ட் மண்டை மேலே ஒன்று போட்டு ஹீரோயினோட அக்காவும் அண்ணாவும் உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு இங்கே ஹீரோயின் வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்க ஹீரோவும் அது வேற யாரும் இருக்காது, அந்த சர்வெண்ட்டாக தான் இருக்கும், அவர் வந்து அப்பப்போ வீட்டை சுற்றி வருவார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி அங்கே ஹீரோயின் கிட்ட பொறுமையாக பதில் சொல்ல ஹீரோயினும் போதும் டைம் ஆயிடுச்சு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார வச்சு இழுத்துட்டு போயிடுறா. ஹீரோ இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வந்து பல்ல நரன்னு கடிச்சுக்கிறான். நைட்டு ஹீரோனோட அக்கா ரொம்ப தயங்கிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது உனக்கு என் மேலே எந்த ஒரு கோவமோ வருத்தமோ கிடையாதுல்லன்னு சொல்கிறாங்க. அவன் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இல்லை சாய் என்கிட்ட வந்து லவ் பண்ணுறதா சொல்லி கன்ஃபஸ் பண்ணால, அதனால உனக்கு எந்த ஒரு கோபம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயந்துக்கிட்டே கேட்க ஹீரோயினும் நான் ஏன் கோவப்பட போகிறேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, உனக்காகவும் சாய்க்காகவும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு
இருக்கேன். நீ சாயை லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தது தான். ஆனால் எனக்கு வந்து இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உண்மையாகவே மனசாரவே சந்தோஷப்படுறேன். சாய் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப பர்ஃபெக்டானவன், எதை பண்ணாலுமே வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவன். அதுக்காக நீயும் வந்து அவனுக்கு சலைச்சவ கிடையாது. நீயுமே பர்ஃபெக்டான என்னுடைய அக்கா. உன்ன மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் இந்த உலகத்தில் வேறு யார் இருப்பா? நீங்கள் 2 பேருமே சூப்பர் மேட்ச் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயினோட அக்காவுமே உனக்கும் ஹீரோக்கும் இருக்கிற மாதிரியான சூப்பர் மேட்ச் எல்லாம் நாங்கள் கிடையாது, நீங்கள் 2 பேரும் தான் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக ஹீரோ முன்னாடியெல்லாம் ரொம்ப வந்து கர்வத்தோடையும் ஒரு அகங்காரத்தோடையும் இருந்துகிட்ருப்பான். எல்லாரையும் வந்து ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான் இல்லையா? ஆனால் இப்போ அவன் ஆளே மாறி போயிட்டான். உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். உனக்காக மட்டுமே, உன்னோட கேருக்காக மட்டுமே வந்துட்டு நிமிஷம் நிமிஷம் காத்துட்ருக்கான். அந்த மாதிரி அவனை ஒரு பூனைக்குட்டியாக நீ தான் மாற்றிருக்க. அவனோட கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே நீ அழிச்சிட்ட. அவன் இப்போ எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ உன்ன மாதிரி ஒரு காதல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே வாயிடுச்சு போய் உட்காந்துருக்கான். அப்போ அவங்க அக்காவுமே என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லு, நீ ஹீரோவை லவ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு ஆமான்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே அவங்க அக்காவும் நீ இவ்வளோ சீக்கிரத்தில் ஆமான்னு சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அப்புறம் ஏன் அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ண மாட்டேங்கிற, போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் இன்னும் ஷோராக இல்லைன்னு சொல்கிறான். என்ன பயம் அப்படின்னு அவங்க அக்கா கேட்கும் போது அவன் எப்போவுமே வந்துட்டு அவன் வேணுங்கிறத ஆசைப்படுறதெல்லாம் ஈஸியாக வந்து அடைஞ்சிடுவான். அதனால அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி வந்து என்னோட காதல் ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருந்துட்டுருக்கு. அதனாலே தான் நான் அவன்கிட்ட இன்னும் கன்ஃபஸே பண்ணலை. எனக்கு எப்போ அந்த பயமெல்லாம் போகுது நான் அவன்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். அப்படி இல்லைனா என் காதலையும் வந்துட்டு அவன் ஈஸியாக கிடச்சிடுச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போது அவங்க அக்காவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. தாய் சொன்னது அதுக்கப்புறம் அவளோட அக்கா சொன்னதுன்னு எல்லாமே ஹீரோயினுக்கு அவள் ஹீரோவை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த அவளே முழு மனசாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா. ஸோ அடுத்த நாள் வந்து அவளோட அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கையில் வச்சுக்கிட்டே அவங்களோட என்கேஜ்மெண்ட் பற்றி எல்லாமும் ஹீரோ கூட பழகினது பற்றி எல்லாமும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. கூடவே ஹீரோ வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதியிருப்பான்ல இங்கே ஓடி வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த லெட்டரையும் எடுத்து வாசிக்கிறா. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவன் கிட்ட சாரி கேட்டிருக்கான், அப்போ அவளோட லவ்வுக்காக அவன் எப்படி ஏங்கியிருக்கான், ஆனால் ஒரு முறையும் ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான்னும் கடைசி லைனில் ஐ லவ் யூ அப்படிங்கிற அவனுடைய அந்த கன்ஃபெஷனையும் வந்துட்டு வாசிச்சுட்டு தனக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கா. இதெல்லாம் இவள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து அவளோட லவ்வில் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சா, லவ் சொல்ல போகிறாளா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டுக்கு சாங் வந்து சேர்றா. இப்போ அவள் கல்யாணம் நின்றுச்சுல்ல, அதனால் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கா. இப்போ அந்த சர்வெண்ட் வந்து நீங்கள் யார் என்னன்னு தெரியாது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் யாருன்னு தெரியாதா, போய் உங்கள் பாஸ் கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஆனால் நான் இப்போ உள்ளே வந்தே தீருவேன், ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் பாஸ் ரெஸ்ட் எடுக்கிறாரு, யாரையுமே வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து வராதிங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஹீரோவோட ஃபியான்ஸே இங்கே தான் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்கிறேன் அப்படின்ன உடனே அவள் யார் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு, நான் யார் என்னன்னு தெரியாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கும் கீழே தான் அவளோட பெர்மிஷனோடலாம் நான் இங்கே வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவள் வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போயிடுறான் ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே. ஸோ இப்போ அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துட்டு விஷயத்த சொல்கிறார், இந்த மாதிரி ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்குமே அப்போ தான் ஹீரோவுடைய பேரை சொல்லி அவள் கூப்பிட்ற அந்த குரல் கேட்குதா. உடனே அவள் தெரிஞ்சுக்கிறான் இங்கே சாங் தான் வந்திருக்கா, ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சாங்கை பார்த்த உடனே சாங் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறான். ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்ன உடனே நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நான் அவனை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாங் ரொம்ப திமிராக பேசுகிறான். ஹீரோயினும் ஹீரோக்கு நான் ஃபியான்ஸே, ஸோ இப்போ அவன் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஸோ நீ பார்க்க முடியாது, என்கிட்ட விஷயத்த சொல்லு, அவன் எழுந்த உடனே நான் சொல்லிக்கிறேன்ன உடனே நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, ஆக்சுவலாக வந்து ஹீரோ உன்னோட என்கேஜ்மெண்ட்டே நிறுத்தி போயிட்டான், அப்படி இருக்கும் போது எந்த தைரியத்தில் நீ அவனோட ஃபியான்ஸின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க அப்படின்ன உடனே நீ தான் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, எங்களோட என்கேஜ்மெண்ட்டெல்லாம் நிற்கலாம் கிடையாது, ஹீரோ வந்து ஒரு முறை கோவத்தில் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ வந்து சாங் இதெல்லாம் நம்பி ஏமாறுவேன்னு பார்த்துட்ருக்கியா, ஹீரோ என்ன மட்டும் தான் காதலிக்கிறான், அப்படி இருக்கப்போ நான் வந்து நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், நீ மரியாதையாக மூட்டை கடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை சொல்கிறா. அப்போ தான் சத்தம் கேட்டு ஹீரோ அங்கே வந்துடுறான். பட் தூரத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறான். இப்போ ஹீரோயினும் சாங்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருக்கானா. அப்போ தான் இந்த சாங் வந்து கத்திட்டுருக்கா, இங்கே பாரு உன்னோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு செஞ்சுச்சுங்கிறியே, அதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் நடந்தது தான், ஹீரோ உன்னை விரும்பவே கிடையாது, அந்த என்கேஜ்மெண்ட்டில் அவனுக்கு விருப்பமே கிடையாது, ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க அவங்க பேச்சை காப்பாற்றணுமேங்கிறதுக்காகத்தான் பண்ணிட்டு இருந்தான், இப்போ அதை வந்து முடிக்கவும் செஞ்சுட்டான், அவனோட மனசில் இருக்கிறது நான் மட்டும்தான், ஹீரோ என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சாங் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இப்படி பொய் சொல்லிகிட்டே இருக்க இல்லையா, இது அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதே தப்பு, இதில் உனக்கு நீ வேற பொய் சொல்லிக்கிற, உன்னை பார்க்கறதுக்கு
கேட்குறதுக்கு எனக்கு பரிதாபமாகவும் இருக்குது, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சாங் கத்த ஆரம்பிச்சிடுறா. நீ யார் என்னை பாவ பார்க்குறதுக்கு, நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளாம். அப்போ சத்த கேட்டு ஹீரோயினோட அண்ணா அக்காவும் அந்த சைடு வந்துடுறாங்க. ஹீரோ உடனே சிக்னல் கொடுத்துட்றான், இங்கே இருங்க, அந்த சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சேர்ந்து இப்போ வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்கே சாங்கு கத்துறா, நீ என்ன வளரிட்டுருக்க, நான்லாம் போய் சொல்லலை, ஹீரோ என்னத்தான் லவ் பண்ணுறான், அவன் என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் ஏமாறுவேன்னு நினச்சியா, அன்றைக்கி புக் ஸ்டோரில் நீ கண்ணா பின்னான்னு வந்துட்டு என்கிட்ட பேசினப்போ நான் ஏமாந்துருக்கலாம், அப்போ அறிவு இல்லாமல், ஆனால் இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு, நீ சொல்கிற எதையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்பலைன்னா ஹீரோ கிட்டே போய் கேட்டுப்பாரு, அவன் என்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பான், ஒன்றை மாதிரி அனாதையெல்லாம் சூஸ் பண்ண மாட்டான், ஒன்றை விட படிப்பு அழகுன்னு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் நீ இந்த மாதிரி கேவலமாக போய் சொல்லிக்கிட்டே போ, நான் எதையுமே நம்ப போகிறதில்ல, ஏன்னா எனக்கு தான் உண்மை தெரியும்னு சொல்கிறா. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கத்திட்டு கேட்க அதுக்கு அவளும் இல்லை, நான் ஹீரோ சொல்கிறத மட்டும்தான் நம்புவேன், ஏன்னா ஹீரோ என்னத்தான் லவ் பண்ணுறான், என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், உன் மேலே காதலே இல்லைன்னு சொல்லி ஹீரோ என்கிட்டே சொல்லிட்டான், அது மட்டும் இல்லாமல் நான் உன் வார்த்தை ஒரு பேச்சு கூட கேட்கவும் மாட்டேன், ஆனால் அதே சமயத்தில் அவன் வந்து சொல்கிற எந்த ஒரு வார்த்தையும் நம்பாமலும் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் ஹீரோவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவ கோவத்தில் இவ இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணிட அவளுக்கே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பக்கமாக ஹீரோவும் மற்றவங்களும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு வழியாக காதலை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சாங்குமே நீ வாட்டுக்கு வளரிட்டே இரு, நான் ஹீரோ கிட்ட பேசாமல் போக மாட்டேன்னு நின்ன உடனே இங்கே பாரு, நீ ஏற்கனவே ஹீரோவை உன் வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணிட்ட, அவனை ரிஜெக்ட் பண்ணி அவனை ஹர்ட் பண்ணிட்ட, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவளை வெளியில் போக சொல்லையில் சாங் வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கே கை வாங்கிட்டு வந்துடுறான். இதுக்கும் மேலே விட்டால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ஹீரோவும் மற்றவங்களும் அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவை பார்த்த உடனே சாங் அவன்கிட்ட போயிட்டு இங்கே பாரு, நான் தப்பாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன், நான் டெசிஷன் எடுத்து உங்ககிட்ட சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் என்னோட காதலவே உணர்ந்தேன், நான் உன்னை அவ்வளோ வந்து நேசிக்கிறேன், என்னால் உன்னை பிரிஞ்சு வாழவே முடியாது, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நாம 2 பேரும் பேங்காக் போன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை லைஃப் லாங் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அவளோட கையை விலக்கி விட்டுடுறான். நான் இப்போ உங்ககிட்ட வந்து அஷூரன்ஸ் கொடுத்தேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் கூட பண்ணலையே, ஏன் பின்னாடி சுற்றி வந்தது நீ தானே, சப்போஸ் உனக்கு நான் தவறுதெல்லாம் ஹோப் கொடுத்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இப்போ வந்து இவளுக்கு ஒன்றுமே புரியல, நீ கோவத்தில் தானே இப்படியெல்லாம் சொல்கிற, நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, நான் வந்து உன்னை கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்னோட அக்கா இங்கே பாரு, நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுறது வந்துட்டு சரியே கிடையாது, நீ தான் அன்றைக்கி இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேன், இப்போ வந்து அவன்கிட்ட நீ கெஞ்சறதெல்லாம் உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது நீ இதெல்லாம் பேசாத, சின்ன வயசுலேருந்தே நீ என் மேலே ஜலசாக இருந்திருக்க, நான் அழகாக இருக்கேன், நீ அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால தான் உன் தங்கச்சியை எனக்கு எதிராக நீ திருப்பி விட்டுட்டு இருந்த, இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பார்த்தியா, ஹீரோயினை எனக்கு வழியில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இடைஞ்சலாம் நீ இதுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்த, இப்போயுமே நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் வந்து பணக்காரி ஆகிடுவேங்கிற வைத்தறிச்சலில் தான் நீ பேசிகிட்டு இருக்க, நீ வாயை மூடு அப்படின்லாம் சொல்லி அவங்க அக்காவை திட்டிட்டு இப்போ திரும்ப ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். இங்கே பாரு, நடந்ததெல்லாம் மறந்துடலாம், நாம் நம்மளோட லவ்வுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அவளை தட்டி விட்டுட்டு பொறுமையாக சொல்கிறான், இங்கே பாரு, என் லைஃப்பில் கல்யாணம்னா அது ஹீரோயின் கூட மட்டும்தான், ஏன்னா நான் மனசார அவளை தான் காதலிக்கிறேன், வேறு யாரையும் கிடையாது, அவள் என்னோட காதலை ஏற்றுக்கலைனா கூட நான் வந்து இந்த சமயத்தில் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் இப்போ அவள் வாயாலே நான் கேள்விப்பட்டுட்டேன் இந்த மாதிரி அவளும் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து அமைதியாக இருக்க மாட்டேன், எங்களோட கல்யாணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ரிஜெக்ஷனால் இவளுக்கு வந்து செமையாக கோவம் ஏறிடுது. ஸோ ஹீரோயின் கிட்ட தான் தோற்று போயிட்டோம், அவள் வந்து தன்னை சூஸ் பண்ணாமல் ஹீரோயினை தான் சூஸ் பண்ணியிருக்கான்னு உடனே அவள் வந்து அப்படியே விஷத்தை கக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ உனக்கு யார், என்னையை விட இவ பெரிய அழகின்னு உனக்கு நினப்பா, ஒன்றும் இல்லாதவ, அனாதவ, சொத்து இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கப்போ நீ அவளை சூஸ் பண்ணது சரியாக தான் இருக்குது, நீ ஒரு நொண்டி, அவள் வந்து குடும்பம் இல்லாதவ, ஸோ உங்கள் 2 பேருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான் அப்படின்லாம் சொன்ன உடனே ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறான். ஹீரோவை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சினா சும்மா இருக்க மாட்டேன், நீ வந்த வேலை முடிஞ்சிச்சுல, வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சாங்கை சொல்லிட்டு இருக்கா. என்ன ரொம்ப அதிகாரம்லாம் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கா. இங்கே பாரு, எனக்கு தான் உன்னைய பார்த்தா கஷ்டமாக இருக்குது, நான் வந்து உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகிறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைஃப் லாங் இந்த மாதிரி ஒரு நொண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முகம் இல்லாதவனை பார்த்து நீ வந்து வாழ்க்கையை நடத்த போகிற, ஆனால் நான் அப்படி கிடையாது, ரொம்ப நல்லா ரிச்சாக ஹேண்ட்ஸமாக இருக்கவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற, அவன் என் கூட இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான், நான் ஒன்றும் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டு கட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கும் சாங்குக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. ஹீரோயினுமே இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாள்ல, அதனால் அவளுக்கே அப்படி பயங்கரமாக திடீர்னு ஆகிடுது. சாங்கோ ஐயையோ அவசரப்பட்டோமே, இவன் என்னடா எந்திரிச்சு நிற்கிறான், முகத்தில் வேறு தழும்ப காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வருத்தமாக போயிடுது. ஸோ அப்போ ஹீரோவுமே என்ன பார்க்குற, நான் வந்துட்டு இப்போ நல்லா தானே இருக்கேன், நீ வந்து ஹீரோயினை
பார்த்து பாவம்லாம் பட வேண்டாம், உன்னோட பாவம்லாம் இல்லாமல் இருந்தாலே நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னோடனே ஹீரோ அங்கேருந்து கேட்குறான், என்ன ஆச்சு, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினோட அண்ணாவும் அக்காவும் தான் இதெல்லாம் வெறும் பிளானு, ஹீரோயின் வந்து அவளோட காதில் அவளே வாயால் சொல்லணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் பண்ண ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து மனசே விட்டு போயிடுது. இந்த சாங்கும் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கும் போது ஹீரோவுமே நான் ஹீரோயினை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவளால் அந்த கன்ஃபெஷனை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்படி கண்ணெல்லாம் கலக்கி போயிட்டு ஹீரோ கிட்ட பேச வரையில் ஹீரோ அவங்க சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் நடித்ததில் எனக்கு இன்னொரு பலனும் கிடைச்சிருக்கு. ஹீரோயினோட கன்ஃபெஷன் மட்டும் இல்லாமல் என்னை யார் உண்மையாகவே லவ் பண்ணுறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட்டை கூட்டிகிட்டு போய் வெளியில் வச்சு இனிமேல் இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். சர்வெண்ட்டும் அங்கே சாங் கத்த வந்து காதலே வாங்காமல் பாஸ் சொல்லிட்டார் வெளில போமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயின் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கா இல்லையா, அவளோட கோவம் வந்து இவங்க பக்கம் திரும்புது. ஸோ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட எமோஷன்ஸோட விளையாண்டுருக்கீங்களா இத்தனை நாள், நான் அங்கே மனசார வந்து கஷ்டப்பட்டு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருந்து என்னோட எமோஷன்ஸோட நீங்கள் விளையாண்டு என்ன கோமாளியாக்கி அது மூலமாக சந்தோஷப்பட்டிருக்கீங்க அப்படி தானே. உங்கள் எல்லாருக்கும் நான் வெறும் ஜோக்கராக போயிட்டேன்ல, என்னோட எமோஷன்ஸ் உங்களுக்கு கேமாக போயிடுச்சுல்ல, இனிமேல் யாரும் வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஹீரோவும் மற்றவங்களும் சேர்ந்து இங்கே பாரு, உன்னோட லவ்வை நீ உணரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்னு சொல்கிறாங்க, என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் எல்லோரும் என் கூட கேம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஹீரோ வந்து துரத்திட்டே போகிறான். அவங்க பின்னாடியே வந்துட்டு ஹீரோனோட அக்காவும் போகிறாங்களா. அப்போ ஹீரோனோட அண்ணா அவங்கள தடுத்து நிறுத்திடுறான். இங்கே பாரு, அவங்க 2 பேரோட பிரச்சனை அவங்களே இனிமேல் பார்த்துக்கட்டும், நாம் எல்லா கட்டத்துலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இங்கே இரு அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும்னு சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயின் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ வந்து ஹீரோவுமே வந்து பேசுகிறான், இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல காதில் வாங்கிக்கோ, இங்கே இந்த நடிப்பு இதெல்லாமே நடந்தது உன்னோட காதலை வெளிக்கொண்டு வரதுக்காக மட்டும்தான், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து நீ அப்பயும் சரி இப்பயும் சரி அரகண்டாக தான் இருக்கல்ல, உனக்கு நினச்சது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, முன்னாடி இந்த மாதிரி நான் ரூடாகவும் பிஹேவ் பண்ண கிடையாது, நான் பண்ணது எல்லாமே நம்மளோட காதலுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு வாக்குவாதமே வந்துட்டுருக்கு. ஹீரோயினும் வந்து என் எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டீங்க, யாருமே எனக்கு வந்து என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சைடு நியாயத்தை சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவுமே சரி நீ ஊருக்கு கிளம்பணுன்னா கிளம்பு, ஆனால் வந்து என் மேலே கோவம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாளா. உடனே அவன் அவளை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இல்லை நீ ப்ராமிஸ் பண்ணலன்னா நான் விடமாட்டேன், இப்படியே தான் கட்டி பிடிச்சிட்டு நிற்பேன் அப்படிங்கிறான். ஹீரோயினும் இங்கே பாரு மரியாதை கையெடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவுமே நீ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீ என்கிட்ட இப்போ சொல்லியே தான் ஆகணும், என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஊருக்கு விட்டுடுறேன்றான். அவள் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி அவனோட காலிலே நங்குடு ஒரு மிதிச்சுட்டு அங்கேருந்து அதுதான் சான்ஸ்ன்னு எஸ்கேப் ஆகிட்டான். ஹீரோவும் ஐயோ நல்ல காலை மிதிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வெளியில் வந்தோடனே அங்கே ஜீப்பு பக்கம் தான் ஓடுறான். ஆனால் அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல. உடனே அங்கே இருக்கக்கூடிய சர்வன் கிட்ட போயிட்டு அண்ணா எனக்கு வண்டி எடுங்களேன், என்னை கூட்டு போய் எங்கள் ஊருக்கு விடுங்க, எனக்கு வந்துட்டு வழியில் கொண்டு போய் ட்ரெயின் ஸ்டேஷனில் விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருமே ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு கூட்டு ஓடிடுறாரு. ஸோ இப்போ ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கானா, அவனால் அந்த காஸ்ட்டை போட்டுட்டு வேற ஓட முடியல. அந்த காஸ்ட்டெல்லாம் கண்ணா பின்னாடி பிடுங்கி வீசி எரிஞ்சிட்டு ஹீரோயினோட அண்ணா அக்கா கிட்டேயும் சொல்லிக்காம கூட அவன் வாட்டுக்கு அங்கே இருக்க சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிடுறான். இப்போ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இவன் சைக்கிளில் போயிட்டு இருந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஜீப்பில் ஹீரோயினை கூட்டிகிட்டு சர்வெண்ட் வந்துட்டுருக்காரா. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, இவங்க வேற கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க, அவங்க பாஸுக்கு வேறு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவர் இங்கே முடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து என்னடா பண்ணுறீங்க, வேகமாக போங்கன்னு வேறு சொல்லிட்டு இருக்காளா. இவர் அதுக்கப்புறம் தான் சைடு மிரரில் பார்த்துடுறாரு ஹீரோ பின்னாடி சைக்கிளில் வந்துட்டுருக்கான்னு. ஆஹா பாஸ் வந்துட்டுருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது, நாம் போகிற ஸ்பீடுக்கு போனால் பாஸால் நம்மளை பிடிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே வண்டியை சடார்னு நிறுத்தி விட்டுடுறாரு. ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை மேடம் வண்டி வந்துட்டு என்னன்னு தெரில ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அவரோட கண்ணு ஃபுல்லாக அந்த பக்கம் மிரரில் ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு தான் இவர் வண்டியை நிறுத்தினாரான்ட்டு இறங்கி நடந்து ஓடவே ஆரம்பிச்சிடுறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு வேகமாக வந்து எப்படியாவது அவளை ஃபாலோ பண்ணுமேன்னு சொல்லி சைக்கிளை தூக்கி அங்கே டிரைவரோடைய கண்ட இடத்துல விட்டுட்டு அவன் வாட்டுக்கு அங்கே ஓடி போயிடுறான் ஹீரோயினை துரத்திக்கிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே இவன் கத்த ஓடிக்கிட்டே இருந்துட்டுருக்காளா. அப்போ வந்து அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பேசுகிறான், இங்கே பாரு இதை நடிக்கிறப்ப எனக்குமே ரொம்ப வந்து அசௌகரியமாக தான் இருந்துச்சு, ஆனாலும் நான் எல்லாத்தையுமே நம்மளோட காதலுக்காகத்தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன் தான், ஆனால் எனக்கு அது எல்லாத்தையும் விட எனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய காதலும் உனக்கு என் மேலே இருக்கக்கூடிய காதலும் தான் பெருசாக தெரிஞ்சுது. அந்த சமயத்தில் இதை
பற்றியெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிறது எல்லாமே உண்மைதான், மற்றபடி அது நடிப்பு கிடையாது. உரு மூஞ்சி, உன்னோட சிரிப்பான அந்த ஃபேஸு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட அரகண்ட்டாக நடந்துக்கிறது, என்னை திட்டுறது, உன்னோட அரகன்ஸ், உன்னோட மைண்ட் நேச்சர்னு எல்லாத்தையுமே உன்னை வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக நான் வந்து விரும்பிகிட்ருக்கேன். உன்கிட்ட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து உன்னை நேசிச்சிட்ருக்கேன். அப்படிப்பட்ட என்னோட காதலை உன்கிட்ட சொல்லியும் உன்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வரலையேங்கிறதுக்காகத்தான் உன்னை எப்படியாவது கன்ஃபஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உன் வாயால் வரக்கூடிய அந்த கன்ஃபெஷன் வந்து இனிமேல் எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இத்தனை நாளாக என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, உன் கண்ணில் எவ்வளோ அந்த ஒரி இருந்துச்சுங்கிறதுலையே உன்னோட காதலோட ஆழத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி நீல் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு உண்மையான வகையில் அவகிட்ட ஒரு ப்ரொபோசலும் கொடுக்குறான். நாம் 2 பேரும் பேங்காக் போனோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். பிறகு வந்து ஹீரோவும் அங்கே குனிஞ்சே இருந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் சடார்னு அவள் பாக்கெட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குது போல், அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். ஹீரோவும் உடனே அவளுக்கு அதை போட்டு விட்டுடுறான். ஸோ முன்னாடி நடந்த என்கேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக நடந்த மாதிரி தானே இருந்தது. இந்த முறை அவங்களோட லவ்க்காக அது நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்துட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு லைட்டாக கையில் ஒரு கிஸ் எல்லாம் கொடுக்க ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்துட்டு ஃபைனலாக சொல்லிடுறா, நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து நான் தான் உன்னை விட அதிகமாக உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். பிறகு இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே லைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ஹீரோ வந்து அவர் நெத்தியில் கிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. நல்லா ரெடியாகுங்க. அடுத்து இல்லாமல் ஒரு வாரம் கழிச்சு வரும், சூப்பராக இருக்கும். எல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.